ஹை லேர்னர்ஸ், நம்ம ஹவுஸ் ஆஃப் ஃபேமோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகேவா? செகண்ட் பார்ட்டோட டைட்டில் வந்து ஈகிள்ஸ் ஃபிளைட் அப்படின்றது தான் செகண்ட் பார்ட். அந்த இடத்துல ஈகிள் ஏன் வருது அப்படின்னு சொன்னா, நம்ம ஆத்தரை நரேட்டரை ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணிட்டு போற ஒரு வெஹிக்கிளா எது இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு கோல்டன் ஈகிள் தான் இருக்கும். அந்த கோல்டன் ஈகிள் தான் ஆத்தரை ஒரு இடத்துல இருந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கேரி பண்ணிட்டு போகும். அதுதான் வந்து செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட்டோட டைட்டில் வந்து ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேமு கீழே அந்த ஈகிள் வந்து நம்ம நரேட்டரை ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்குல்ல, அவர் எந்தெந்த இடத்துக்குலாம் போறாரு அப்படின்றது இடத்தோட நேம் மட்டும் நமக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல தெரிஞ்சா போதும். அந்த இடத்தோட பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டவர் ஆஃப் ஐஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து போவார். அந்த டவர் ஆஃப் ஐஸ் அப்படின்ற பிளேஸ்ல ஒரு விமன் தான் அந்த இடத்துல ரூல் பண்ணிட்டு இருப்பா. அந்த விமன் வந்து எப்படி இருப்பா அப்படின்னு சொன்னா டோட்டலா ஃபிளேமா தீயா எரிஞ்சிட்டு இருப்பா. உடம்பு ஃபுல்லா தீயா இருக்கும். பயங்கரமா வேற வேற ஹைட்ஸ்க்கு அவளால சேஞ்ச் பண்ண முடியும். படத்துல காமிப்பாங்களா அந்த மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. செகண்ட் பிளேஸ் அவர் எங்க போவார் அப்படின்னு சொன்னா ஹவுஸ் ஆஃப் ரூமர்ஸ். ஹவுஸ் ஆஃப் ரூமர்ஸ் அப்படின்ற அந்த பிளேஸ் வந்து டோட்டலா ஸ்டிக்னாலே கெட்டப்பட்டிருந்திருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பிளேசஸ்க்கு அந்த ஈகிள் வந்து நம்ம நரேட்டரை கேரி பண்ணி கூட்டிட்டு போயிட்டே இருந்திருக்கும். அந்த போம் வந்து சடனா அப்ரப்டா முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். இதுல முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த போம் வந்து ஆக்டோசிலபிக் கப்லெட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு நம்ம சாசர். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங்.